இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் குறிப்பிட்டு இந்து மைனாரிட்டி சமூகத்துக்கு எதிராகவும் அதிகமாக ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் நடந்த வண்ணம் உள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்துக்களை குறிவைத்து தாக்குவதும் இந்துக்களை குறிவைத்து கொல்வதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை திட்டமிட்டு செய்த வண்ணம் பாகிஸ்தானின் உளவமைப்பும் அமெரிக்க உளவமைப்பும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தலானது எப்படி நடக்கப் போகிறது என்பதை தான் இப்பொழுது எல்லோரும் உற்று பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இன்று கலிதாசியா இறந்த பிற்பாடு ஜெய்சங்கர் சென்ற பின் நமக்கு தெரிய வந்தது சில விஷயங்கள். அடிப்படையாக ஜெய்சங்கர் தாரிக் ரஹ்மானை சந்தித்தார், யூனிஸ் அரசாங்கத்தின் அதிகாரிகளை சந்திக்கவில்லை. மொத்தத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட எந்த கட்சியும் பதவிக்கு வரக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் பாகிஸ்தான் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் அமைதி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பது அடிப்படை உண்மை. இந்தியாவுக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ண வச்சா இல்ல இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை நார்த் ஈஸ்டை, அதாவது வடகிழக்கு மாநிலங்களை சீர்குலைக்கும் வண்ணம் அவர்கள் ஏதாவது பங்களாதேஷ் மூலம் முயற்சிகள் எடுத்தால் பங்களாதேஷின் உள்நாட்டு கட்டமைப்பையே சீரழிக்கும் வண்ணம் நாம் பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். இதுக்கு ராணுவ தீர்வு தான் ஒரு தீர்வு என்றால் அதை கண் சிமிட்டும் நேரத்தில் இந்திய ராணுவம் சாதித்து காட்டவும் முடியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயஹிந்த். பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப தீவிரமடையுது. அதே மாதிரி இந்துக்களை திட்டமிட்டு தாக்குறாங்க, தாக்கி கொல்ல கூட செஞ்சிருக்காங்க. பிப்ரவரி 12 பங்களாதேஷ் தேர்தல் நடக்குது. ப்ரோ பாகிஸ்தானியர்கள் அதிகமா உள்ள இருக்கிறாங்க. தேர்தல்லையும் அவங்க கலந்துக்கிற மாதிரி அவங்க மூவ்மெண்ட்ல தான் எல்லாமே நடக்குது. இது இந்தியாவுக்கு பாதிப்பு வருங்கிறாங்களா சார்? அதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையா நீங்க சொல்றது கருத்தை நான் ஆதரிக்கிறேன். ஜமாத்தே இஸ்லாமி என்ற கட்சி பாகிஸ்தானின் கைப்பாவையாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஐஎஸ்ஐயின் மிலிட்டரி அட்டாச்சி, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் அதிகாரி, பங்களாதேஷ் தூதரகத்தில், பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கும் அதிகாரி, ஒரு கர்னல் இம்ரான் அகமது என்று சொல்லக்கூடிய அதிகாரி ஜமாத்தே இஸ்லாமிக்கு பின்புலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து இன்னொரு அதிகாரி ரஷீத் கான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரும் பின்புலமாக செயல்பட்ட வண்ணம் உள்ளார்கள். ஸோ பாகிஸ்தான் ஹை கமிஷன், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் இதுக்கு மிகப்பெரிய அளவுல ஜமாத்தே இஸ்லாமி கட்சிக்கு பண உதவியும் செய்கிறது, பிளஸ் மற்ற உதவிகளும் செய்த வண்ணம் உள்ளது. அங்கே அமளியில் ஈடுபடுவதும் இந்துக்களை குறிவைத்து தாக்குவதிலும் ஜமாத்தே இஸ்லாமி கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பதும், அதை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஆகத்தான் திகழ்கிறது. இது வெறும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மட்டுமல்ல, சிஏஏவும் இதில் பங்கேற்றுள்ளது. அமெரிக்காவின் சிஏஏ. ஆமா, அவர்களை பொறுத்தவரை யூனிஸின் அரசு தொடர வேண்டும் என்பது சிஏஏவின் கண்ணோட்டம். பாகிஸ்தானை பொறுத்தவரை யூனிஸின் அரசு தொடர்ந்தாலும் தொடராவிட்டாலும் ஜமாத்தே இஸ்லாமி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது அவர்களின் கண்ணோட்டம். மொத்தத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட எந்த கட்சியும் பதவிக்கு வரக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் இந்த நிலையில தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல பல்வேறு சூழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறாங்களா? இதனால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா சார்? நாங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கலிதாசியா அவர்கள் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ஜெய்சங்கர் சொல்லாமல் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அவர் செயல்களில் இருந்து நமக்கு புரிந்த வண்ணம் என்னென்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். முதல்ல அந்த மொத்த விசிட் அவர் சென்று வந்ததே 4 மணி நேரம் தான். 1. 2வது, அந்த மொத்த விசிட்ல அவர் சந்தித்தது யாரு என்று பார்த்தால் யூனிஸ் அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு மந்திரியையும் எந்த ஒரு அதிகாரியும் அவர் சந்திக்கவில்லை. 2. 3வது, அவர் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியின் தற்போதைய தலைவர், தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாரிக் ரஹ்மான் 17 வருடம் வெளிநாட்டில் தங்கிவிட்டு
தாயகம், அதாவது பங்களாதேஷ் திரும்பியுள்ளார். அவர் தாயின் மறைவுக்கு சற்றே சில நாட்களுக்கு முன்னர் அவர் பங்களாதேஷ் திரும்பியுள்ளார். அவரின் தலைமையில் தான் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தேர்தலை சந்திக்க போகிறது. சோ அவரை சந்தித்து பேசியுள்ளார் ஜெய்சங்கர். அவரிடம் சந்திக்கும் போது இந்திய பிரதமரின் கடிதத்தையும் வழங்கியுள்ளார், இரங்கல் கடிதத்தை வழங்கியுள்ளார். சோ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதிகாரத்துக்கு வரும் என்பது ஓரளவுக்கு எல்லோருக்கும் புரிந்த விஷயம். ஜமாத்தே இஸ்லாமி சொல்லுங்க சார். ஜமாத்தே இஸ்லாமி வருவதற்கான சாத்தியக்கூறு கம்மி. அதே சமயத்தில் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்ற ஒரு கட்சி யூனிஸால் பின்புலமாக செயல்பட்டு, அமெரிக்காவின் பின்புலத்தில் செயல்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி என்சிபி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கட்சியும் இந்தியாவுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்ட கட்சி, அவாமி லீக்குக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு கட்சி. இந்த ஜூலை எக்கோ என்ற மூமெண்ட் இருந்து பிறந்த கட்சி அது. அந்த கட்சி இன்று பிளவுபட்டுள்ளது. அதில் ஒரு பிரிவு ஜமாத்தே இஸ்லாமிடம் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள், அவர்கள் தேர்தலை ஒன்றாக சந்திப்போம் என்று. ஜமாத்தே இஸ்லாமியில் ஒரு பிரிவு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியுடன், அதாவது தாரிக் ரஹ்மானை சந்தித்து பேசியுள்ளார்கள். சோ அங்கே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யார் யாருடன் சேரப்போகிறார்கள் என்று ஒன்றும் புரியவில்லை. அதே சமயத்தில் அவாமி லீக் கட்சி என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனாவின் கட்சி ஷேக் ஹசீனாவின் கட்சி தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவர்கள் சுயேட்சைகளாக போட்டியிடுவதற்கு தடை இல்லை, போட்டியிடவும் கூடலாம். சோ நாளை சுயேட்சைகள் ஆட்சியை தீர்மானிக்கும் பட்சத்தில் அப்பொழுது என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடும், ஒரு அரசியல் ஒரு குளறுபடி ஏற்படுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம், அல்லது ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசு பங்களாதேஷில் ஏற்படலாம். நிச்சயமா சார். இதுல பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷ்குள்ள அதிக தலையீடு பாகிஸ்தானுடைய முழு வீச்சில் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தேர்தலே நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவோட தலையீடு இருக்கு, பிளஸ் பாகிஸ்தானுடைய தலையீடு இருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆகாதுன்னு இப்போ வரக்கூடிய சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். இன்னமும் அப்படிதான் தொடர்ச்சி நீடிச்சுட்டு இருக்கு. பாகிஸ்தான் பழி வாங்குவதற்கு பங்களாதேஷை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி தான் அது சாதகமா அமையுமா சார்? ஏன்னா அந்த கோணத்துல தான் பாக்குறாங்க, தேர்தலையுமே அப்படிதான் பாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு, அப்படிதானே போயிட்டு இருக்கு. என்சிபிஐ கட்சி, அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியை சேர்ந்த ஒரு தலைவர் அஸ்னத் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் சிலிகுரி காரிடாரை நாங்கள் துண்டிப்போம், நார்த் ஈஸ்டை தனிப்படுத்துவோம், பெரிய பங்களாதேஷை உருவாக்குவோம் என்று அவர் அறக்குவியல் இட்டுள்ளார். அது மாதிரி நடக்குமா அப்படின்னு அந்த 22 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை கட் பண்ணிட்டா இந்தியாவை துண்டாட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் என்பது, அந்த போக்கு என்பதே பங்களாதேஷுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, கீழ்த்தனமான ஒரு புத்தியையும் அவர்களின் புரிதல் இல்லா தன்மையும் தான் காட்டுகிறது. ஏனென்றால் அவர்கள் மொத்த ராணுவம் எவ்வளவு, 2 லட்சம் பேர் மேக்சிமம், ரிசர்விஸ்டோட சேர்த்தா 3 லட்சம் பேர் கிட்ட வருவாங்க, 3 லட்சம் 3.5 லட்சம் பேர் வருவாங்க. பிளஸ் அவர்களின் மத்த விமானப்படை எல்லாம் சேர்த்தா இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தாக்குப்பிடிக்கும் தன்மை கொண்ட நாடா பங்களாதேஷ் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை. பங்களாதேஷ்ல இந்த தேர்தலும் நடக்கிற சமயத்துல அங்க உள்ள மக்கள் இந்த அதாவது இதை விரும்புறாங்களா? இந்த போக்கு, பாகிஸ்தானுடைய தலையீடு போக்கு, அங்க புது ஆட்சி மலர வேண்டும் என்பது ரொம்ப மாற்றமா எதிர்பார்க்கறாங்களா, இல்ல இந்தியாவுடனான ஒரு நட்பை தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கட்சிகள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவு பெற்ற கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை விரும்புறாங்களா சார்? மக்களுடைய மனநிலை அங்க எப்படி இருக்கு? ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுது. மக்களோட மனநிலை நகரங்களை விட கிராமப்புறங்களில் சற்றே மாறுபட்ட வண்ணம் உள்ளது. அங்கே இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் குறிப்பிட்டு இந்து மைனாரிட்டி சமூகத்துக்கு எதிராகவும் அதிகமாக ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் நடந்த வண்ணம் உள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்துக்களை குறிவைத்து தாக்குவதும் இந்துக்களை குறிவைத்து கொல்வதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை திட்டமிட்டு செய்த வண்ணம் பாகிஸ்தானின் உளவமைப்பும் அமெரிக்கா உளவமைப்பும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களையும் அவர்கள் திட்டமிட்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் பங்களாதேஷின் கலாச்சாரத்தின் பிம்பங்களாக இருக்கக்கூடிய தர்காக்களையும் அவர்கள் தாக்கிய வண்ணம் உள்ளார்கள் ஜமாத்தே இஸ்லாமி.
வெறும் இந்துக்களை மட்டுமல்ல, இந்து கோவில்களை மட்டுமல்ல, தர்காக்களையும் தான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். சோ பங்களாதேஷின் அடிப்படை கலாச்சாரத்தையே அவர்கள் இன்று கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளார்கள். சோ அடிப்படைவாத அமைப்புகளின் கை ஓங்கியுள்ளது. இதுதான் நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் பங்களாதேஷ்ல. இந்தியா நினைச்சா பங்களாதேஷையுமே வந்து தன் கட்டுப்பாட்டுகள் நேரடி கட்டுப்பாட்டுல வைக்க முடியுங்கிற ஒரு யதார்த்த உண்மை தானே சார். அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நினைச்சா முடியும் பங்களாதேஷையும் டேக் ஓவர். 100க்கு 100 உண்மை என்னவென்றால், எந்த நாட்டையும் யார் கட்டுப்பாட்டிலும் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. பங்களாதேஷ் ஒரு தனிநாடாக ஏற்பட்டது வந்து அவர்களின் போராட்ட குணத்தாலும் இந்தியாவின் உதவியாலும். என்றுமே இந்தியா பங்களாதேஷை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முயன்றதில்லை, தேவையும் இல்லை. அதே சமயத்தில் பங்களாதேஷின் போக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட போக்காக மாறினால் பங்களாதேஷின் ஆட்சியாளர்கள் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை இந்தியா அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளது. ஒரு முறை அல்ல, பல முறை தெரிவித்துள்ளது. இன்று ஃபைசல் ஹாதியை கொன்ற பிற்பாடு பெரிய அளவுக்கு கலவரம் இந்தியாவுக்கு எதிராக வெடித்தது. இந்திய தூதரகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஹாதியை கொன்ற நபர், ஃபைசல் என்ற நபர் மேகாலயாவுக்குள் இருக்கிறார் என்று பங்களாதேஷ் போலீஸ் ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து ஃபைசல் துபாயில் இருந்து தன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துள்ளார். சோ துபாய்க்கு எப்படி தப்பி சென்றான் ஃபைசல்? உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இங்கே இதை கேட்பவர்களுக்காக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஃபைசல் எனும் நபரை ஜெயிலில், அதாவது சிறையில் அடைத்த போது, போராட்டம் நடக்கும் போது 2 முறை பெயிலில் வெளியே எடுத்தது ஜமாத்தே இஸ்லாமி கட்சி. அதில் ஒரு முறை உடனடியாக பெயிலில் எடுப்பதற்கு அவருக்கு பணம் கட்டி வெளியே எடுத்து வந்தவர் ஹாதி, உஸ்மான் ஷரீப் ஹாதி. எந்த ஹாதியை ஃபைசல் கொன்றான் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறானோ அந்த ஃபைசலை ஜெயிலில் இருந்து விடுவிப்பதற்கு காசு கட்டியதே ஹாதிதான். சோ இதற்கு பின்புலமாக செயல்பட்டது ஜமாத்தே இஸ்லாமி. அடிப்படைவாத குழுக்களின் கைப்பாவைகளாக செயல்பட்டதுதான் ஹாதி, ஃபைசல், இது போன்ற நபர்கள். இவர்கள் அவாமி லீக் என்ற சாயம் இன்று யூனிஸ் அரசாங்கம் ஏன் பூசுகிறது என்றால், அவாமி லீகை செயலிழக்க செய்ய வேண்டும், இந்தியாவை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துடன் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும், இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுப்பதற்கான அழுத்தம் இவ்வகையில் கொடுத்தால் இந்தியா அடிபணிந்து விடும் என்று யூனிஸ் நினைக்கிறார். மூன்றாவது, யூனிஸே வந்து தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டுள்ளார். இன்னும் சொல்ல போனால் ஆதியின் தம்பியே வந்து தம்பி, அதாவது சகோதரரை என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யூனிஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சார், நீங்க சொன்ன மாதிரி எந்த நாட்டை வந்து இந்தியா வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. அது வந்து அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது. அது இந்தியாவை விரும்பல அப்படி சொன்னீங்க. அப்ப ஷேக் ஹசீனாவை வந்து விடுவிக்க வேண்டியது சார். இங்க நம்ம எதுக்கு அடைக்கலம் கொடுக்கணுங்கிற ஒரு இது? ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த நாட்டு நீதிமன்றம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதுவே ஒரு முரண்பட்ட விஷயமா இருக்கு சார். அப்ப இதை பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சவங்க, இன்டர்நேஷனல் லா தெரிஞ்சவங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸ்ட்ரடிஷன். ஒரு நாடு ஒரு நாட்டின் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இன்னொரு நாட்டுக்கு வந்தால் அந்த நாடுடன் நாம் கைதி பரிமாற்றம், அதாவது குற்றம் சாட்ட நபரை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்பது இருந்தால் அதற்கான தேவைகள் என்ன, அதற்கான காரண காரியங்கள் என்ன? அதில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, அந்த குற்றமானது, எந்த குற்றம் அந்த நபரின் மீது சாற்றப்பட்டுள்ளதோ அந்த குற்றமானது இந்த நாட்டிலும் குற்றமாக இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை சீரழித்தார், மக்களை கொன்றார், இது 2 தான் ஷேக் ஹசீனா மீது சாற்றப்பட்டுள்ள குற்றம். அந்த குற்றம் இந்தியாவிலும் குற்றம் தான். அந்த அளவுக்கு ஷேக் ஹசீனாவை நாம் ஒப்படைக்கலாம் என்பது உண்மை. அதே சமயத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சாற்றப்பட்ட குற்றங்கள் மீது நீதிமன்றம் நடந்து கொள்ளும் முறையும் அந்த நீதி வழங்கும் விதமும் அந்த மொத்த நிர்வாகமும் அவருக்கு எதிரான போக்கை கடைபிடித்துள்ளது. அவர் இல்லாத சமயத்தில், அவருக்கென்று வாதாட யாரும் இல்லாத தருவாயில் அவருக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வழங்கிய வண்ணம் உள்ளது. சோ இது வந்து ப்ராப்பர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இல்ல, இது கெங்கரு கோர்ட்ஸ் அப்படின்வாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி விஷயம் இது. சோ அங்க வந்து ஷேக் ஹசீனாவுக்கு முழுமையான நீதி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழும்போது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்பத காரணத்தினால்தான் இந்தியா ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இல்ல, அப்போ எத்தனை நாளைக்கு இந்தியா வந்து அவங்கள காப்பாத்திட்டு இருக்கோம், வச்சிட்டு இருக்க முடியும் சார்? இல்ல முடியுமா? இந்தியா நினைச்சா அவங்கள முழு நேரமும் தன் கட்டுப்பாட்டுல வச்சு பாதுகாக்க முடியுமா?
தாரிக் ரஹ்மான் வந்து குற்றம் சாட்ட நபராக 17 ஆண்டுகள் லண்டன்ல இருக்கும்போது இந்த கேள்விகளை யாரும் எடுத்து வைக்கவில்லை. கலிதா ஜியாவின் மகன் ஆஹ், தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார், வன்முறையில் ஈடுபட்டார், தேர்தலை அவருக்கு சாதகமாக மாற்றுவதற்கு பல விஷயங்கள் செய்தார், ஊழலில் ஈடுபட்டார். இந்த குற்றங்கள் எல்லாம் அவர் மீது சாற்றப்பட்டது. ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்தவுடன் ராணுவ கிளர்ச்சிக்கு அப்பொழுது அவர் வித்திட்டார். இதெல்லாம் சாற்றப்பட்ட போது தாரிக் ரஹ்மான் எங்கே போய் ஒளிந்து கொண்டார்? லண்டனில். அப்பொழுது எங்க போனது இந்த சட்டங்கள், இந்த நியாயங்கள், இந்த தர்மங்கள்? இந்தியால வந்து தஞ்சம் பூந்தா மாத்திரம்தான் இந்த சட்டம், நியாயம், தர்மம் எல்லாம் பேசுவாங்களா இந்த வெள்ளைக்காரங்க? உங்க நாட்டுல வந்து ஒளிஞ்சுக்கும் போது இதெல்லாம் பேச மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். சோ ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருப்பது அங்கே பங்களாதேஷில் நெறியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆட்சி வந்து அவரை ஒழுங்காக திரும்ப அந்த நாட்டுக்கு வரும் சூழல் ஏற்படும் வரை ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்குவது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இது முதல் முறை அல்ல, இது இரண்டாவது முறை. ஷேக் ஹசீனா இதற்கு முன்னாடியே அவர்கள் தந்தையார் இறந்த பிற்பாடு இந்தியா அவரை பாதுகாத்து வைத்திருந்தது, முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட பிறகு. முஜிபுர் ரஹ்மானை கொன்றது யார்? இதே ஜமாத்தே இஸ்லாமி கட்சியும் ஜியாவுர் ரஹ்மான், இன்று தாரிக்குர் ரஹ்மான் கலிதா ஜியாவின் கணவரும் தாரிக்குர் ரஹ்மானின் தந்தையும் தான். அவர்கள்தான் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது ஷேக் ஹசீனாவை புகலிடம் கொடுத்தது இந்தியா தான். இன்றும் அவருக்கு புகலிடம் கொடுத்திருக்கிறது. அது நம் தேவை, ஷேக் ஹசீனாவை காப்பாற்றுவது. இந்தியாவுக்கு யாரேனும் தஞ்சம் என்று வந்தால், ஏன் நஜிபுல்லா என்ற ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருந்தார். அவர் குடும்பத்திற்கு இன்று வரை நாம் வந்து தஞ்சம் கொடுத்திருக்கிறோம். அவர் ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற பிற்பாடு தாலிபான் 1996 காபூலை கைப்பற்றிய போது அவர் இந்திய தூதரகத்தில் தான் ஒளிந்திருந்தார். கடைசியில் அவரை தூக்கிலிட்டு நடுத்தருவில் தூக்கிலிட்டு தொங்க விட்டார்கள், அவரையும் அவர் தம்பியையும், தாலிபான். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் தஞ்சம் பூந்துள்ளார்கள், இந்தியா தஞ்சமும் கொடுத்துள்ளது. இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு ஒப்படைத்தால் இந்தியா மீது வைத்திருக்கும் மரியாதைக்கு என்ன ஒரு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உற்ற நண்பனாக ஒருத்தர் இருக்கும்போது அந்த நாட்டில் ஒரு அமளி, அதுவும் வெளிநாட்டு அந்நிய சக்திகளால் ஏற்பட்ட அமளியால் அவர் ஆட்சி கவிழும் போது அவர் இந்தியாவை நோக்கி வந்தால், அவரை திரும்ப ஒப்படைத்தால் திரும்ப நமக்கு அங்கே என்ன ஒரு இருப்பு நமக்கு இருக்கும்? நம் மீது என்ன நம்பிக்கை இருக்கும்? அப்துல் கயூம் என்பவர் மீது ஒரு காலத்தில் கிளர்ச்சி வெடித்து இலங்கையில் இருந்து சென்ற ஒரு போராட்ட குழுவானது மால்டீவ்ஸை கைப்பற்றிய முயன்ற போது இந்திய ராணுவம் அங்கே போய் அப்துல் கயூமை காப்பாற்றி திரும்பவும் அங்கே அந்த அப்துல் கயூமின் அரசை ஸ்திரமாக நிறுவுவதற்கு முயன்றது. இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள், பாகிஸ்தான் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் அமைதி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவின் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பது அடிப்படை உண்மை. ஏன் ஸ்ரீலங்காவில் 1971 ஜேவிபி, இன்று அரசாளும் கட்சியான ஜேவிபி, ஜன விமுக்தி பெருமனா, அன்று ரோஹன் விஜுரத்னே என்ற ஒருத்தர் கையில் ஆட்சி, அவரின் தலைமையில் இருந்த போது கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது அதை அமைதிப்படுத்துவதற்கு சிறிமாவு பண்டாரநாயக்கவுக்கு உதவிக்கரம் நீட்டியது இந்திய அரசு. வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க சார், இந்தியா எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஷேக் ஹசீனா கொடுத்துடலாம், நாளைக்கு தாரிக்குர் ரஹ்மான் கவர்மெண்ட் வந்து இன்ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு அதே தாரிக்குர் ரஹ்மானும் ஷேக் ஹசீனா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அப்ப இந்தியாவுக்கு என்ன இருக்கும் பேசுறதுக்கு? நாளைக்கு ஷேக் ஹசீனாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக நின்று அவர்கள் ஒரு கணிசமான தொகுதிகளை ஜெயித்தால் அவர்கள் வந்து ஷேக் ஹசீனா சொல்வதை தான் கேட்பார்கள். டிப்ளமசி என்பது வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழல் இல்லாதப்போ நம்ம நம்பி இருக்கிறவங்களை கைவிடுறது இல்லை. நிச்சயமா சார். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமாவது இந்துக்களுக்கான அநீதி என்பது நடக்காம மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எந்த ஆட்சி அங்க மலர்ந்தாலும் பங்களாதேஷில்? வாய்ப்புகள் குறைவு.
அப்படி மீண்டும் தொடரும் பட்சத்தில் நடவடிக்கையானது எந்த மாதிரி இருக்கும்? நமது இந்தியா சார்பாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் தலையீடோட அஹ், நகர்வை பார்ப்பாங்களா இல்ல வேற மாதிரியான ஒரு நடவடிக்கை? ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவிடம் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதன் கூட, அது இந்தியா எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குதுங்கிறோம். அப்ப அங்க ஒரு வேற பாகிஸ்தான் தலைமையிலான ஒரு ஆட்சி, அவங்களுடைய சூசகமான ஒரு ஆட்சி அங்க அமையும் போது பாகிஸ்தான் அது இந்தியா தலைமையிலான ஆட்சி பாகிஸ்தான் தலைமையிலான ஆட்சி, ஜமாத்தே இஸ்லாமி ஆட்சி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக குறைவு. அதே சமயத்தில் பிஎன்பியும் ஜமாத்தே இஸ்லாமியுடன் பேசுகிறது, என்சிபி வந்து ஜமாத்தே இஸ்லாமியுடன் பேசுகிறது, ஜமாத்தே இஸ்லாமி இருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று அரசியல் சூழல் பங்களாதேஷில் சற்றே குழப்பமான ஒரு சூழலாகத்தான் நிலவுகிறது. இத்தருவாயில் இந்துக்கள் மீது கட்டழுத்தப்பட்டுள்ள இந்த கலவரமானது பங்களாதேஷ் மீது பொருளாதார தடைகளை இன்னும் அதிகரிக்க கூடும் என்பது பங்களாதேஷ் புரிந்து கொண்டால் நல்லது. இந்தியா சார்பாக. ஆமா, இப்ப இருக்க சூழ்நிலையில அங்க பொருளாதாரம் ரொம்ப தானே சார் இதா இருக்குது. அங்க பொருளாதாரமே சீர்குலைஞ்சு மோசமான போயிடுச்சு. பொருளாதாரம் இருக்கு. அதோட மோசமான பொருளாதார சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டால் அப்பொழுது பங்களாதேஷ் அடிபணிந்தே தானே தீர வேண்டும். அந்த நெருக்கடியை இந்தியா கொடுத்து இந்துக்களை காப்பாற்றுங்கிறீங்க? அந்த நெருக்கடியும் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் சட்டோகிராம், அதாவது சிட்டகாங் அப்படின்வாங்க, சட்டோகிராம், ரங்கப்பூர், இந்த சிக்கன் ஸ்னெக்கை வச்சு நம்ம சிலிகுரியை கட் பண்ணிடுறோம்னு சொல்றாங்களே, அந்த சிக்கன் நெக்கை வந்து மிக பெரிதுபடுத்தும் வண்ணம் 150 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பங்களாதேஷின் ஒரு பகுதியையும் நாம் கைப்பற்றலாம். இதெல்லாம் வார் கேமிங்ல பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் சட்டோகிராமில் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் இருக்க சல்யத்து, சட்டோகிராம், இது எல்லாத்தையும் வந்து இந்துக்களுக்கு வந்து கவுண்டர் கன்சாலிடேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆயுதங்களும் நாம் ராணுவம் கொடுக்கலாம். இந்துக்களுக்கே? ஆமா, ஓகே. இல்ல அப்படி எதுவும் கொடுத்துட முடியுமா அங்க பங்களாதேஷ்ல வாழக்கூடிய இந்துக்களுக்கு? அது சாதாரண பொதுமக்களா தானே பாப்பாங்க. சிட்டகாங் ஹில் டிராக்ஸ்ல ஒரு காலத்துல சக்மாஸ் வந்து இந்துக்கள், அடிப்படையா இந்துக்கள் வந்து பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அல்லவா? ஷேக் ஹசீனா வந்த அப்புறம் தானே அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இவங்க உல்ஃபாக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம திருப்பி உல்ஃபா வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ண வச்சா, இல்ல இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை நார்த் ஈஸ்டை, அதாவது வடகிழக்கு மாநிலங்களை சீர்குலைக்கும் வண்ணம் அவர்கள் ஏதாவது பங்களாதேஷ் மூலம் முயற்சிகள் எடுத்தால் பங்களாதேஷின் உள்நாட்டு கட்டமைப்பையே சீரழிக்கும் வண்ணம் நாம் பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். பங்களாதேஷ் நினைப்பது என்னவென்றால் அவர்களால் தான் எல்லாம் பண்ண முடியும் என்பது. ஆனால் பங்களாதேஷுக்கு புரியாத உண்மை, 4096 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்தியாவுடன் அவர்களுக்கு எல்லை இருக்கிறது. கடல் எல்லை தவிர்த்து, கடல் எல்லையும் சேர்த்தால் நாம் நினைத்தால் பங்களாதேஷை முழுமையாக முற்றுகையிட முடியும். இதுக்கு ராணுவ தீர்வுதான் ஒரு தீர்வு என்றால் அதை கண் சிமிட்டும் நேரத்தில் இந்திய ராணுவம் சாதித்து காட்டவும் முடியும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மூலம் வரும் அழுத்தத்தை அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்தியாவுக்கு இன்னொரு பக்கம் அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்று பங்களாதேஷில் ஈடுபட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரஷரை ரிலீவ் பண்றதுக்கு, இந்தியா மூலம் வரக்கூடிய அந்த அழுத்தத்தை அவர்கள் தணிப்பதற்கு பங்களாதேஷின் மூலம் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதே சமயத்தில் அமெரிக்கா, இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி பயணிக்காமல் அவர்கள் நம் கட்டமைப்பை எடுத்து செல்லாமல் தடுப்பதற்கு, நம் பொருளாதார விரிவாக்கத்தை தடுப்பதற்கு பங்களாதேஷ் மூலம் முட்டுக்கட்டை போடுவதற்கு முயல்கிறார்கள். இங்கே அமெரிக்காவின் தேவையும் பூர்த்தியாகிறது, பாகிஸ்தானின் தேவையும் பூர்த்தி. அங்கே அவர்கள் இருவரும் ஒன்றாகிறார்கள். இந்த தருவாயில் நான் இன்னொன்றும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். செயின்ட் மார்டின் என்ற ஐலாண்டில் அமெரிக்காவுக்கு சிறிய பேஸ் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார்கள் பங்களாதேஷ் அரசாங்கம். அந்த பேஸில் ஒரு முக்கியமான அமெரிக்க அதிகாரி சந்தேகத்துக்கு கொடுக்கும் நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். விரைந்து சென்ற பக்கரூர் ஜமான், பங்களாதேஷின் ராணுவ தளபதி, அந்த சடலத்தை கைப்பற்றி திரும்ப அமெரிக்காவுக்கு அந்த சடலத்தை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அமெரிக்க அதிகாரியின் சடலம். சிட்டகாங்கில் இருந்து வரக்கூடிய ஒரு கப்பல் கவிழ்ந்துள்ளது, செயின்ட் மார்டினுக்கு வரக்கூடிய கப்பல். சோ இதெல்லாம் நடக்கிறது. தி அன்னோன் கன்மேன் தியரி இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ். அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்படுகிறார்கள் என்ற விஷயங்கள் பங்களாதேஷில் நடந்த வண்ணம் உள்ளன. அது நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த தேர்தலானது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இப்பொழுது எல்லோரும் உற்று பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால்
கலிதாசியா இறக்கும் வரை தேர்தல் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இன்று கலிதாசியா இறந்த பிற்பாடு ஜெய்சங்கர் சென்ற பின் நமக்கு தெரிய வந்தது சில விஷயங்கள். அடிப்படையாக ஜெய்சங்கர் தாரிக் ரஹ்மானை சந்தித்தார், யூனிஸ் அரசாங்கத்தின் அதிகாரிகளை சந்திக்கவில்லை. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, யூனிஸை புறக்கணிக்கிறார். அடுத்து யார் வரக்கூடும் என்பதை இந்தியா புரிந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயந்த்.